இந்த வீடியோ பாருங்க, இங்க ஒரு நல்ல பாம்பு போய் பாக்குது. அதோடைய முட்டைகள் எல்லாமே உடைஞ்சு கிடக்குது. அந்த முட்டையுடைய பக்கத்துல ஒரு மானுடைய கால் தடத்தை பாக்குது. அப்ப இந்த முட்டைய மான் தான் உடைச்சிருக்கும்னு அதுக்கு தோணுது. அங்கிருந்து வெகு தூரமா பார்க்கும்போது அங்க ஒரு நீரோடையில ஒரு மான் தண்ணி குடிச்சிருந்த பாக்குது. அப்பம்போது இந்த பாம்பு இந்த மான் தாண்ட அந்த முட்டையை உடைச்சிருக்கும்னு மெதுவா போயிட்டு அந்த மானை தாக்குது. சிறிது நேரத்திலே அந்த மானு மயக்கப்பட்டு கீழே விழுந்துருது. உடனே பாம்பு அந்த மான் பக்கத்துல போயிட்டு அந்த மானுடைய காலை பாக்குது. அப்பம்போது அந்த மானுடைய கால் குழம்பும் அங்க பார்த்திருந்த தடயமும் வேறையா இருக்கு. ஏன்னா அந்த மான் தன்னுடைய முட்டை பக்கத்துல இருந்த கால் கொம்பு கலைமானுடையது. அது ரொம்பவுமே ஸ்பீடா ஓடக்கூடியது. ஆனா இது ஒரு சாதாரண மானு தான். வலிமையையும் எல்லா விஷத்தையுமே இழந்துருச்சு. எதனால இழந்துச்சு? அதோடைய கோபத்தினால எல்லாத்தையுமே இழந்துருச்சு. கலைமான தாக்கவும் முடியாதுங்க. நம்முடைய வாழ்க்கையிலுமே கோபத்துல எந்த ஒரு முடிவுமே எடுக்க கூடாது. கோபத்துல எடுத்த எந்த முடிவுமே விருதத்தெல்லாம் போய் முடியும். கோபத்துல நம்ம என்ன பண்ணுவோம், உன்னை பிடிக்கல கை நீட்டி அடிச்சிருவான். இருக்கிறதுக்கு